Our dear friend அண்ணாமலை, ஒன்றும் இல்லை, நான் எழுதின புக்கு ஒன்று அவர் கிஃப்டாக கொடுக்க போகிறேன். ஆனால் நீங்கள் விரும்பி படிப்பீங்க. இது என்னுடைய தலைவர் சிவாஜி கணேசனை பற்றி நான் எழுதின நான் சுவாசிக்கும் சிவாஜியின் ஒரு புஸ்தகம். அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். லைட்ஸ் ஆன் இந்த அற்புதமான மேடை நாடகத்திற்கு நம்ம எல்லோரும் கூட இங்கே வந்திருக்கின்றோம். நான் ஒய்ஜி மகேந்திரன் ஐயாவை பற்றி ஒரு மேடையிலிருந்து நான் என்ன சொல்றதுங்க. எனக்கு அவருடைய நாடகம் 3வது நாடகத்தை நான் கடந்த 2-3 ஆண்டுகள் இங்கே வந்து பார்க்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நாம இங்கே பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை, இன்னைக்கு சினிமா தியேட்டர் அதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஓடிடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 2.5 மணி நேரம் இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். வீட்டிலேருந்து வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிருக்கலாம், போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகலாம். ஸோ மொத்தமாக ஒரு 4 மணி நேரம் கொடுத்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் ஒரு நாடகத்திற்கு நான் மதிப்பளித்து வருவேன்னு வந்திருக்கீங்க இல்லைங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் முதல் ஹீரோங்க. ஆல் தி பீப்புள் ஆர் சிட்டிங் ஹியர். நான் வருவேன் அப்படி. அது மேடையின் மீது லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்க. வெரி எக்ஸ்ட்ரீம்லி டஃப். அந்த ஃப்ளோ ஆஃப் டைலாக்ஸுங்க, அவங்க எல்லாமே பிசுறு இல்லாமல் நடிக்கக்கூடிய தன்மை, கீழே இருக்கக்கூடிய நம்முடைய டெக்னீஷியன்ஸ் அவங்க. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கொடுக்கணும். லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம குழந்தைகள்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சினிமாவில் இதே நடிகர்கள் நடிக்கிறாங்க, இவங்க இல்லை வேற நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னா எத்தனை ரீடேக் எடுத்து எத்தனை டேக் எடுத்து ஒரு 6 மாதம் 7 மாதம் நடக்கக்கூடிய ஃபிலிம் ஷூட்டிங்கை 2 மணி நேரத்தில் லைவ் பெர்ஃபார்மன்ஸாக பார்ப்பது ஒரு கலை. கடைசி ஒரு டையிங் பிரீடுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த கலையை தூக்கி பிடித்து இன்னமும் நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஒய்ஜி மகேந்திர ஐயா, மேடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம். அதனால் நாம் ஊக்குவிப்பது நம்முடைய கடமை. அடுத்து நம்முடைய சொந்தக்காரங்க, குழந்தைங்க யாராக இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து பார்க்க வைப்பது நம்முடைய கடமை. இட்ஸ் அ சேலஞ்ச் இல்லைன்னு நான் சொல்லிங்க. இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் டெரைன். ஒரு வாரமும் 2-3 படம் ரிலீஸ் ஆகுது. பெரிய பெரிய போஸ்டர் வச்சு சினிமாவுக்கு அட்ராக்ட் பண்றாங்க, பாப்கார்ன் கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா இங்க எதுவுமே இல்லாம 2.5 மணி நேரம் அந்த நாடகத்திற்காக, அந்த கலைக்காக நீங்க எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறீங்க இல்லைங்களா. ஃபார் மீ அது பெரிய விஷயம். அதுல இத்தனை பேர் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு இன்னுமே பெரிய விஷயம். சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. இத்தனை பேர் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதனால் முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மதுவந்தி அக்கா, நேற்று முன்தினம் தான் நாங்கள் 2 பேரும் பத்மா சுப்பிரமணியம் அம்மா நிகழ்ச்சியில ஒன்றாக இருந்தோம். மறுபடியும் அக்காவை சந்திப்பது மகிழ்ச்சி. சுசேஸ்வர் சார் அவர்கள், ராமச்சந்திர ராவ் அவர்கள், சுதர்ஷன் அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், ஹுசைன் அவர்கள், கணேஷ் அவர்கள், சகோதரி பாபி அவர்கள், சிறப்பு அழைப்பாளராக முன்னிருக்கையில் நம்முடைய அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க நான் எப்படி மேடைக்கு வரணும், இதற்கு முன்பு நான் வந்த நாடகத்திற்கும் அம்மா இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் பிரீட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன் த ஸ்டேஜ். உண்மையான நாடக கலையை நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு சார். காரணம், திஸ் இஸ் a very pure art form. இது ரொம்ப ஒரு உண்மையான ஒரு ஆர்ட் ஃபார்ம். இது இந்த மேடைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, மேடைக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதை அப்படியே கடைபிடிச்சிட்டு வர்றீங்க. The only support we can give is as audience come. நீங்க சிறப்பு விருந்தினரா கூப்பிடும் பொழுது கூட டிக்கெட் வாங்கிட்டு வரணும், டிக்கெட் வாங்கிட்டு வந்த சார். காரணம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நாங்க எல்லாருமே உங்களை என்கரேஜ் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த என்கரேஜ் பண்ணி கொண்டு போனேன். தெரியும் இது எக்கனாமிக்கலா நீங்க எல்லாம் இந்த லவ் ஆஃப் டிராமாக்கு மட்டும்தான் நடிக்கிறீங்க, வேற எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபார் த லவ் ஆஃப் டிராமா. ஸோ மே யுவர் பிரீட் க்ரோ. ஒருத்தரும் அவ்வளவு சிறப்பா நடிச்சீங்க சார். நான் எத்தனையோ கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கலாம், ஆனா இங்கிருந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு ஷார்ப்பா எழுதியிருக்காங்க. ஐ திங்க் பர்சன் ரோட் திஸ் வெரி வெரி ஷார்ப். இவங்க பண்ணிருக்கலாமோ, அவங்க பண்ணிருக்கலாமோ, ஃபென்டாஸ்டிக் சார். இவங்க பண்ணிருக்கலாமோ, அவங்க பண்ணி கடைசியில் அந்த ட்விஸ்ட் வச்சீங்க பாத்தீங்களா. ஒரு லாரன்ஸ் அவங்க இன்ஸ்பெக்டர் அவ்வளவு பிரமாதமா நடிச்சாங்க. அதன் பிறகு இப்படியும் மாத்தி நடிச்சாங்க. அதனால இது உண்மையாலுமே முதல் முறையா அந்த நாடகம் பார்க்குற யாரும் கூட எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவரு தான் கொலை பண்ணியிருப்பாருன்னு யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு அற்புதமா அந்த நாடகம் எடுத்துட்டு போனீங்க, சான்ஸே இல்லை சார். அதனால் எக்ஸலண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். நீங்க நடிக்கும் பொழுது எங்கேயுமே வெளிக்காட்டாம ஒருத்தருமே நீங்க தான் கொலையாளி மாதிரி நடிச்சீங்க. அந்த பயம், அந்த தோரணை, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட்ல அந்த ட்விஸ்ட் பெரிய விஷயம். ஈவன் நம்ம ஸ்டேஜ்ல இருந்த அந்த சகோதரர், அவங்க கடைசியில போலீஸ் ஆஃபீஸரா வந்தவங்க, அவருடைய நடிப்பு பாருங்க. உண்மையாலுமே
இந்த ஸ்டேஜை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ரூம் பாய், ஒரு ஸ்டேஜ் பாய் மாதிரி தான் நடிச்சாரு. கடைசியில் அவருடைய ட்விஸ்டும் கூட. அதனால மிக அற்புதமான ஒரு ரைட்டிங், அற்புதமான நடிப்பு, மிகச்சிறப்பாக 8 பேர் சார். நம்ம மொத்தம் எண்ணி பார்த்தோம், 8 பேர் 2.5 மணி நேரம் கட்டி போட்டு உட்கார வச்சிருந்தீங்க. சாதாரண வேலையில் ஒரு படத்துல பின்னாடி டான்ஸ் ஆடுறதுக்கு ஆர்டிஸ்ட் வேணும், அவங்களுக்கு 300 பேர் வேணும், வந்து அடிச்சா காரெல்லாம் பறக்கணும், அப்படி இருந்தா தான் மக்கள் உட்கார்றாங்க. ஆனா வெறும் 8 பேர் ஒரு மேடையில 2.5 மணி நேரம் மக்களை கட்டி போட்டு அமர வைத்திருக்கின்றீர்கள் என்றால் அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சார். உங்களை தலை வணங்குகின்றேன். உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு ஒரு பிதாமகனா நீங்க வந்து டிராமா ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு பிதாமகனா மாறி இருக்கிறீங்க. அப்பப்ப சினிமால வந்தும் இன்னொரு முகத்தை காட்டிட்டு போறீங்க. அந்த நீங்க நடிக்கக்கூடிய ஒரு படமே இட்ஸ் அ மைல்கல். நிறைய படங்கள்ல a small role you will define that role and come. நிறைய நாட்கள் உங்களுடைய சாதனைகள் தொடரணும். பெரிய பெரிய விருதுகள் உங்களை அலங்காரம் செய்யணும். பெரிய பெரிய இடத்துக்கு நீங்க போகணும். உங்களோட உங்க ட்ரூப்பும் இன்னும் பெருசா வளரணும். அதான் என்னுடைய அன்பான ஆசை சார். இதுக்கு மேல அவங்க தூங்கிடுவாங்க, ரொம்ப நேரம் அவங்க உட்கார வச்சுட்டு நாம. அதனால இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச்.